வணக்கம். இப்போ வந்து நம்ம சென்சிபிள் ஆப்பில் இருக்கிறோம். இப்போ இதில் வந்து உங்கள் ப்ரோக்கரை யூஸ் பண்ணி உள்ளே லாகின் பண்ணி உள்ளே போகணும். இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஜெரோதா, அப்ஸ்டாக், ஏஞ்சல் ஒன், ஐசிசி டைரக்ட் இதெல்லாம் இருக்குது ப்ரோக்கரு. உங்களுக்கு எந்த ப்ரோக்கரில் அக்கௌண்ட் இருக்கோ அது மூலயமா இதில் சென்சிபிளில் லாகின் பண்ணலாம். இப்போ நான் ஒரு ஏஞ்சல் ஒன்னில் வச்சுருக்கேன், அதனால் ஏஞ்சல் ஒன்னில் லாகின் பண்ணுறேன். ஓகே, ஏஞ்சல் ஒன் மூலயமா நம்ம லாகின் பண்ணியாச்சு. இப்போது எப்படி நம்ம வந்து ஸ்டாக்கை வந்து ஆப்ஷன் வந்து எப்படி பை பண்ணுறது, புல் கால் ஸ்ப்ரெட்டு, புல் புட் ஸ்ப்ரெட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது. அது எப்படி நம்ம வந்து சென்சிபிளில் பண்ணலான்னு நம்ம பார்ப்போம். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி பில்டர் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எடிட்டர், ரெடிமேடு பொசிஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் நம்ம வந்து ரெடிமேடை சூஸ் பண்ணியாச்சு. ரெடிமேடு தான் ஆல்ரெடி இருக்குது. அதெல்லாம் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா புல்லிஷ், மார்க்கெட் புல்லிஷாக இருந்துச்சுன்னா புல்லிஷை சூஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பை கால் இருக்குது, செல் புட் இருக்குது, புல் கால் ஸ்ப்ரெட் இருக்குது, புல் புட் ஸ்ப்ரெட் இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா, மேலே போய்கிட்டு இருந்துச்சுன்னா புல் கால் ஸ்ப்ரெட் தான் சூஸ் பண்ணணும். புல் கால் ஸ்ப்ரெட்டை சூஸ் பண்ணியாச்சு. புல் கால் ஸ்ப்ரெட்டை சூஸ் பண்ணோன்னா மேலே பார்த்தீங்கன்னா 23,850 காலும், செல்லு பார்த்தீங்கன்னா பை வந்து 23,850 காலும், செல்லு பார்த்தீங்கன்னா 24,050 காலும் அதுவே டிஃபால்ட்டாக சூஸ் ஆகிருக்கு. இதில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணாலும் பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா ஒரு 200 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கேப்பில் வந்து அது சூஸ் பண்ணியிருக்கு, பையும் செல்லும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இதை டவுன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். ட்ரேட் ஆல் கொடுத்தோன்னா இந்த மாதிரி வந்து நிற்கும்.